ஹாய் ஹலோ நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்திய திருச்சி ஜாப் வித் புகழவீன். ஸோ இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, நகராட்சி மற்றும் மாநகராட்சி துறையில இருந்து வேலை வாய்ப்பு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதோட ஜாப் பத்தி தாங்க இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, நம்ம லோக்கல் லாங்குவேஜ் தமிழ் கட்டாயமாக தெரிஞ்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் 1945 காலி பணியிடங்கள் பாத்தீங்கன்னா 38 மாவட்டங்கள் வாரியாகவே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. அதுல இன்னைக்கு என்ன மாவட்டங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஒன் பை ஒன் அபிஷியல் நோட்டிபிகேஷன்ல பார்க்கலாம். சோ அதை பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படிதான் நம்ம போறோட எல்லாமே உங்களுக்கு உடனுக்கு நோட்டிபிகேஷன் வரும். சோ இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்படிதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவா புரியும். இனிமே நம்ம டெலிகிராம், பேஸ்புக், இன்ஸ்டா குரூப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காகவே நம்ம வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணிருக்கோம். சோ அதோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட் கொடுத்திருக்கோம். சரி, வாங்க நம்ம அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம். இப்ப நீங்க தெரியல பார்த்துட்டு இருக்கிறதா அந்த ஆபீஸ் நோட்டிபிகேஷன். இந்த நோட்டிபிகேஷன் பாத்தீங்கன்னா நிறைய வகையான போஸ்டிங் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. இந்த ரெக்ரூட்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல இருந்து டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. 2/2/2024 பாத்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. 12/3/2024 வரைக்கும் டைம் இருக்குது. இன்ட்ரெஸ்டடா இருக்கு, நீங்க அப்ளை பண்ணலாம். இப்ப நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா லெவல் 20க்கு நீங்க அப்ளை பண்ண போறீங்க. இதுக்கான சம்பளம் 37,700 முதல் 1,38,500 வரை கொடுத்துருக்காங்க. இந்த லெவல் 20ல என்னென்ன போஸ்டிங்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் இன்ஜினியர் கார்பரேஷன், அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் மெக்கானிக்கல், அசிஸ்டன்ட் இன்ஜினியர் முனிசிபாலிட்டி, அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் டிபார்ட்மெண்ட், அசிஸ்டன்ட் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட், அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் அண்ட் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் பிளானிங் கார்பரேஷன். இந்த 7 போஸ்டிங் பாத்தீங்கன்னா லெவல் 20ல இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா காலி பணியிடங்கள் ரிவிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இதுல 3 டிபார்ட்மெண்ட் சேர்ந்துதான் பாத்தீங்கன்னா 1933 காலி பணியிடங்கள் கொடுத்திருக்காங்க. இந்த 3 டிபார்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா டிஎம்ஏ, TWADP அண்ட் CMWSSB. இதுக்கான விரிவாக்கம் பாத்தீங்கன்னா நம்ம லேட்டரா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அடுத்த லெவல் 11க்கு லெவல் 13க்கு என்ன கொடுத்திருக்காங்க பாத்தீங்கன்னா டவுன் பிளானிங் ஆபீசர் கிரேட் 2 அண்ட் ஜூனியர் இன்ஜினியர். இதுக்கு தலா 12/24 அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. இதுக்கான சம்பளம் பாத்தீங்கன்னா 35,900 முதல் 1,31,500 வாங்க முடியும். அடுத்து லெவல் 11க்கு நீங்க அப்ளை பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அதுல டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் 257 காலி பணியிடங்கள், டிராட்ஸ்மேன் கார்பரேஷனுக்கு 35 காலி பணியிடங்கள், டிராட்ஸ்மேன் முனிசிபாலிட்டிக்கு 130 காலி பணியிடங்கள், ஓவர்சீருக்கு 92 காலி பணியிடங்கள், டவுன் பிளானிங் இன்ஸ்பெக்டர் ஜூனியர் இன்ஜினியர் பிளானிங் கேட்டகரியில 102 காலி பணியிடங்கள் கொடுத்திருக்காங்க. இதுக்கான சம்பளம் 35,400 முதல் 1,30,400 சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்த கேட்டகரி லெவல் 5க்கு நீங்க அப்ளை பண்ண நினைச்சீங்கன்னா ஒர்க் இன்ஸ்பெக்டருக்கு தனியா கொடுத்திருக்காங்க. 367 காலி பணியிடங்கள் இருக்குது. ஸ்டேஷனரி இன்ஸ்பெக்டர் பாத்தீங்கன்னா 244 காலி பணியிடங்கள் கொடுத்திருக்காங்க. லெவல் 11க்கு கொடுத்திருக்கனால இதுக்கான சம்பளம் 35,400 முதல் 1,30,400 வாங்க முடியும். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் டிஎம்ஏ டிபார்ட்மெண்ட், TWADP டிபார்ட்மெண்ட், CMWSSB டிபார்ட்மெண்ட் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த டிஎம்ஏ அப்படின்னா முனிசிபாலிட்டி அட்மினிஸ்ட்ரேஷன், TWADP அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு வாட்டர் சப்ளை அண்ட் டிரைனேஜ் போர்ட் டிபார்ட்மெண்ட், CMWSSB அப்படின்னு சென்னை மெட்ரோபாலிட்டன் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட். இந்த 3 டிபார்ட்மெண்டில் சேர்ந்துதான் பாத்தீங்கன்னா நம்பர்களே 1933 காலி பணியிடங்கள் கொடுத்திருக்காங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேஷனரி ஒரு இன்ஸ்பெக்டருக்கு 244 காலி பணியிடங்கள் பிளஸ் 110 பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. சோ இந்த ஜாப் பாத்தீங்கன்னா மறுபடியும் சொல்றோம் 12/3/2024 வரைக்கும் டைம் இருக்குது. இன்ட்ரெஸ்டடா இருக்கு, நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். சோ இதுக்கு பாத்தீங்கன்னா 2 நாட்கள் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்றாங்க. அதுல பாத்தீங்கன்னா 1 to 8 and 14 இந்த கேட்டகரி லெவலுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவல். இதுல பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டா பிரிச்சிருக்காங்க. சோ 30ஆம் தேதி நடக்க போகுது. அடுத்து டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் லெவல்ல கொடுத்திருக்காங்க. அதுல பேப்பர் 1 சப்ஜெக்ட் பேப்பர், பேப்பர் 2 பாத்தீங்கன்னா SSLC ஸ்டாண்டர்ட் லெவல். சோ இது 29/6/2024 வரை கொடுத்திருக்காங்க. மறுபடியும் சொல்றோம், லாஸ்ட் அப்ளை டேட் 12/3/2024. கரெக்ஷன் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா 13/3/2024 முதல் 15/3/2024 வரைக்கும் டைம் இருக்குது. இது எப்படி அப்ளை பண்றதுன்னா TNMAWS.YouCanApply.com. இந்த வெப்சைட் மூலமா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது போன் பண்ணி டவுட் கிளாரிஃபை பண்ணிக்க நினைச்சீங்கன்னா டோல் ஃப்ரீ நம்பரும் கொடுத்திருக்காங்க, மெயில் ஐடியும் கொடுத்திருக்காங்க. நீங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். மற்ற டீடைல்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம். ஜஸ்ட் கிளிக் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம்.